அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் டேவும் கூட, ஓணம் செலிப்ரேஷனும் கூட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலாடி நோன்பு. எல்லாருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். எல்லாருமே இன்றைக்கி போல் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், வாழ்க்கையில் என்னாலுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லார் லைஃப்லையுமே எல்லா கஷ்டமும் நீங்கி எல்லா வளமுமே கிடைக்கட்டும் கடவுளுடைய அருளால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல்ல டிசிப்ளின் ஒழுக்கத்தை கற்றுத்தரது யாருன்னா டீச்சர்ஸ். நம்ம வாழ்க்கையில் பாடத்தை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் நம்மளுக்கு முதல்ல எல்லாமுமே ஒரு தாயாக, ஒரு என்ன சொல்கிறதுனா, நமக்கு ஒரு துணையாக இருந்து நல்லது கெட்டதை ஃபஸ்ட்டு கற்றுத்தரது யாருன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் தாங்க. அவங்க மட்டும் நம்மளை சரிப்படுத்தி தவறு சரி எதுன்னு கற்றுத்தரலைன்னா நம்மளால் ஸ்கூலில் பாடத்தை கவனிச்சுட்டு வர முடியாது இல்லையா? கண்டிப்பாக டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் சாரு அப்போது இருந்த மாதிரி இப்போது இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ணுறீங்க, கொஞ்சம் திருத்திக்க பாருங்கள். அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவோம், எங்கள் சார்கிட்ட சொல்லுவோம். இப்போது இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் மாறிட்டீங்க. கொஞ்சம் பசங்களுக்கு அறிவுரை சொல்கிற நீங்கள் இப்போது உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பொதுமக்களை வச்சுருக்கீங்க. இது ரொம்ப தவறான செயல். இந்த டீச்சர்ஸ் டே அதுவுமா எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கேட்பேன். பசங்களை நல்வழிப்படுத்துகிற நீங்கள் தவறான பாதையில் போயிடாதீங்க. என்றைக்குமே நீங்கள் ஒழுக்கமாக இருந்து பசங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே விஷஸ். நீங்கள் உங்கள் செயலை கரெக்டாக பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓணம் செலிப்ரேஷன்ஸ். எல்லோரும் இந்த நாள் நல்ல நாளாக நம்மளுக்கு பொழுது வெடிஞ்சு பொழுது போனதுக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளை வணங்குங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் மனசை தளர விட்டுறாமல் கடவுளோட தனியோட எல்லா பிரச்சனையும் சமாளித்து எல்லா நாளும் இதே மாதிரி பொழுது வெடிஞ்சு பொழுது நல்லபடியாக போகட்டும். இன்றைக்கி இந்த நாள் பொழுது போனதுக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி நோன்பு ஆரம்பித்தாச்சு. அனைவரும் எல்லாருமே சரி கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு மனுஷத்தன்மையோட எல்லார்கிட்டமும் அன்பும் மரியாதையுடனும் நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருமே சரி எல்லாரையுமே சக மனுஷங்களா ஒத்துமையாக எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் மனிதர்கிட்டையும் அன்போடையோ பண்போடையோ நல்ல குணத்தோடையோ நடந்துக்கோங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான். அதனால் எல்லாரும் கடவுளை நல்லா வணங்குங்க. ரொம்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லார் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.